வணக்கம். மகாபாரதத்தோட பிரிக்க முடியாத நண்பர்கள் யாருன்னு கேட்டா நம்ம எல்லாருக்கும் உடனே ஞாபகம் வர்றது கிருஷ்ணனும் அர்ஜுனனும் தான். ஆனா இதே கிருஷ்ணனும் அர்ஜுனனும் ஒருத்தர் ஒருத்தர் கொல்ற நோக்கத்தோட போர்க்களத்துல சந்திச்சாங்கன்னா நம்புவீங்களா? வாங்க, இந்த நம்பவே முடியாத கதையோட பின்னணி என்னன்னு பார்க்கலாம். இதுதான் இந்த கதையோட மையமான கேள்வி. தன்னோட வழிகாட்டி, தெய்வம், உயிர் நண்பன்னு எல்லாமுமா இருந்த கிருஷ்ணனுக்கு எதிரா அர்ஜுனன் ஏன் வில்ல தூக்கணும்? அப்படி ஒரு நிலைமை எப்படி உருவாச்சு? இந்த கேள்விக்கான பதில் ஒரு போர்க்களத்துல தான் ஆரம்பிக்குது. அங்க யாருமே கற்பனை செஞ்சு பார்க்க முடியாத ஒரு காட்சி நடந்துட்டு இருந்துச்சு. சும்மா யோசிச்சு பாருங்க. ஒரு பக்கம் காண்டிபத்தை ஏந்திக்கிட்ட அர்ஜுனன் நிக்கிறான். எதிர்த்தாப்புல அவனுக்கு கீதைய உபதேசம் செஞ்ச அவனோட தேரோட்டியா இருந்த அதே கிருஷ்ணன் போருக்கு தயாரா நிக்கிறார். இவங்க ரெண்டு பேரும் எதிரிகளா நிக்கிறத பார்த்தாலே எல்லாருக்கும் ஒரு நிமிஷம் உறைஞ்சு போயிருக்கும் இல்லையா? இவ்ளோ பெரிய மோதலுக்கு காரணம் ஏதோ பெரிய சாம்ராஜ்ய பிரச்சனையா, இல்ல பகையான கேட்டா இல்லவே இல்ல. இதுக்கெல்லாம் ஆரம்ப புள்ளி ஒரு சாதாரண தாம்பூல எச்சில். ஆமா, நீங்க கேட்டது சரிதான். எப்படி ஒரு சின்ன விஷயம் இவ்வளவு பெரிய போருக்கு காரணமாச்சுன்னு பார்க்கலாமாங்க. காலவ முனிவர் ஆத்தங்கரையில சூரியனை பார்த்து பூஜை செஞ்சிட்டு இருக்கார். அப்போ சித்திரசேனன் ஒரு கந்தர்வன் தன்னோட சக்தி மேல இருந்த திமிர்ல ஆகாயத்துல பறந்துட்டே அவன் மின்னிட்டு இருந்த தாம்பூலத்தை கீழே துப்புறான். அது நேரா பூஜை செஞ்சிட்டு இருந்த முனிவரோட கையில வந்து விழுது. கோபத்தோட உச்சத்துக்கு போன முனிவர் நேரா கிருஷ்ணன் கிட்ட போய் புகார் செய்ய, கிருஷ்ணனும் சித்திரசேனனுக்கு சரியான பாடம் புகட்டுறதா சபதம் செய்றார். இது ஏதோ சாதாரண வாக்குறுதி இல்ல. சித்திரசேனனோட தலையே கொண்டு வந்து முனிவரோட கால்ல வைக்கிறதா கிருஷ்ணர் சபதம் எடுத்துட்டார். கிருஷ்ணர் ஒரு சபதம் எடுத்துட்டா அதிலிருந்து பின்வாங்கவே முடியாது. அதனால போர் நிச்சயம்னு முடிவாயிடுச்சு. கிருஷ்ணனோட சபதத்தை கேட்டதும் சித்திரசேனனுக்கு உச்சி முதல் உள்ளங்கால் வர நடுங்கிடுச்சு. சாட்சாத் கிருஷ்ணனே தன்னை கொல்ல வர்றாருன்னு தெரிஞ்சதும் தப்பிக்க ஒரு வழி தேடினான். அவன் நேரா போய் மன்னிப்பு கேட்கல. அதுக்கு பதிலா அர்ஜுனனோட தர்மகுணத்தையே தனக்கு சாதகமா பயன்படுத்திக்க ஒரு தந்திரமான திட்டம் போட்டான். சித்திரசேனன் நேரா அர்ஜுனன் கிட்ட ஓடி போய் தன் உயிரை காப்பாத்த சொல்லி சரணடைஞ்சான். ஆனா ஒரு முக்கியமான விஷயத்த ரொம்ப சாமர்த்தியமா மறைச்சிட்டான். தன்னை கொல்ல வர்றது யாருன்ற உண்மையை அவன் சொல்லவே இல்ல. இதுதான் அவன் விரிச்ச சூழ்ச்சி வலை. ஒரு க்ஷத்ரியனா தஞ்சம்னு வந்தவங்கள காப்பாத்துறதா முதல் கடமைன்னு நம்புற அர்ஜுனன் ஒரு நொடி கூட யோசிக்காம வாக்கு கொடுத்துட்டான். அதுவும் எப்படி? நான் வணங்கும் என் நண்பன் கிருஷ்ணன் மீது ஆணையாக கூறுகிறேன்னு தன் உயிர் நண்பன் மேலே சத்தியம் செஞ்சு கொடுத்துட்டான். இப்போ அர்ஜுனன் தப்பிக்கவே முடியாத ஒரு தர்ம சூழல்ல மாட்டிக்கிட்டான். அர்ஜுனன் கிட்ட இருந்து இப்போ உடைக்கவே முடியாத ஒரு சத்தியத்தை வாங்கினதுக்கு அப்புறம் சித்திரசேனன் அந்த குண்டை தூக்கி போட்டான். என்னை கொல்ல வர்றது வேற யாரும் இல்ல, உங்க ஆத்ம நண்பன் கிருஷ்ணன் தான்னு சொன்னான். அந்த நிமிஷம் அர்ஜுனனோட உலகமே தலைகீழா மாறி போச்சு. இப்போ அர்ஜுனன் ஒரு பயங்கரமான தர்ம சங்கடத்துல மாட்டிக்கிட்டான். ஒரு பக்கம் கொடுத்த வாக்கு, இன்னொரு பக்கம் தன் உயிருக்கும் மேலான நட்பு. எதை தேர்ந்தெடுக்கிறது? ரெண்டுமே அவனுக்கு முக்கியம். அர்ஜுனனுக்கு முன்னாடி ரெண்டு தர்மங்கள் ஒன்னோட ஒன்னு மோதுச்சு. ஒரு பக்கம் தஞ்சம்னு வந்தவனை காப்பாத்துறது க்ஷத்ரிய தர்மம். அதை மீறினா அவன் செஞ்ச சத்தியம் பொய்யாயிடும். இன்னொரு பக்கம் தன் வழிகாட்டி, தன் தெய்வம், தன் உயிர் நண்பன் கிருஷ்ணனை எதிர்த்து சண்டை போடுறத அவனால நினைச்சு கூட பார்க்க முடியல. அர்ஜுனன் இப்படி தயங்குறத பார்த்த சித்திரசேனன் அடுத்த காயை நகர்த்தினான். பரவாயில்ல அர்ஜுனா, உன்னால கண்ணனை ஜெயிக்க முடியாதனா விட்டுடு, நான் என் தலைவிதியை நொந்துக்கிறேன்னு சொல்லி அவனோட வீரத்தை தூண்டி விட்டான். இது அர்ஜுனனோட ஈகோவை சீன்ற மாதிரி இருந்துச்சு. கொடுத்த வாக்க காப்பாத்தாம அவமானப்பட்டு நிக்கிறத விட தன் தெய்வத்தோடையே போரிட்டு மடியலான்னு ஒரு துயரமான முடிவு எடுத்தான் அர்ஜுனன். சத்தியத்தை காப்பாத்த தன் நண்பன், தன் வழிகாட்டின் கூட பார்க்காம கிருஷ்ணனை எதிர்க்க துணிஞ்சான். விண்ணும் மண்ணும் அதிர ஒரு பிரளய காலத்துக்கே உரிய பயங்கரமான யுத்தம் தொடங்குச்சு. இந்த பிரபஞ்சமே நடுங்குற அளவுக்கு போர் நடந்துட்டு இருந்தப்போ பீமன் அங்க வந்து இவ்ளோ பிரச்சனைக்கும் காரணமான சித்திரசேனனை ஒரு பூச்சிய புடிக்கிற மாதிரி புடிச்சு நிறுத்தினான். அதே சமயம் நாரதரும் தலையிட்டு போற ஒரு முடிவுக்கு கொண்டு வந்தார். போர் நின்னுடுச்சு, ஆனா கதை இங்க முடியல. உண்மையில இந்த கதையோட மிக முக்கியமான பகுதியே இனிதான் ஆரம்பமாகுது. ஏன்னா இது வெறும் போர் கிடையாது, இது ஒரு மகா பரீட்சை. ஆணவமெல்லாம் அடங்கி சித்திரசேனன் கிருஷ்ணர் கால்லையும் முனிவர் கால்லையும் விழுந்து மன்னிப்பு கேட்டான். தன் நண்பனையே எதிர்த்த குற்ற உணர்ச்சியில அர்ஜுனனும் கிருஷ்ணன் கிட்ட மன்னிப்பு கேட்டான். அப்போதான் கிருஷ்ணன் அந்த பெரிய ரகசியத்தை உடைச்சார். அப்போ கிருஷ்ணன் ஒரு புன்னகையோட சொன்னார், அர்ஜுனா, இது நான் நடத்தின ஒரு நாடகம். இன்னும் கொஞ்ச நாள்ல குருக்ஷேத்திர போர் வரப்போகுது. அங்க நீ உன்னோட சொந்த பந்தங்களுக்கு எதிரா நிக்க வேண்டி இருக்கும். அந்த மாதிரி ஒரு தர்ம சங்கடத்துல நீ சொந்த பாசத்தை விட கடமைக்கு முக்கியத்துவம் கொடுப்பியான்னு சோதிக்கத்தான் இந்த பரீட்சையே நானே உருவாக்கினேன். அப்போ இந்த பரீட்சை நமக்கு என்ன சொல்லிக் கொடுக்குது?
கொடுத்த வாக்கின் சக்தி எவ்வளோ வலுதுன்னும் தர்மத்தோட பாதைகள் எவ்வளோ சிக்கலானதுன்னும் இது காட்டுது. ஒரு தலைவன் தனிப்பட்ட பாசத்தை விட தர்மத்துக்கும் கடமைக்கும் தான் முதலிடம் கொடுக்கணுங்கிறத இது ரொம்ப தெளிவா விளக்குது. இது அர்ஜுனனுக்கு குருக்ஷேத்திர போருக்கான ஒரு முக்கியமான பயிற்சியாவே அமைஞ்சது. சரி, இப்போ உங்களுக்கான ஒரு கேள்வி. உங்க வாழ்க்கையில நீங்க கொடுத்த வாக்குக்கும் உங்க நெருங்கிய உறவுக்கும் நடுவுல ஒன்ன தேர்ந்தெடுக்க வேண்டிய ஒரு தர்ம சங்கடம் வந்தா நீங்க எதை தேர்ந்தெடுப்பீங்க? கொடுத்த வாக்க காப்பாத்துவீங்களா இல்ல உறவுகளுக்கு முக்கியத்துவம் கொடுப்பீங்களா? யோசிச்சு பாருங்க.